வணக்கம். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ரொமான்டிக் காமெடி ஜானரில் நான் பார்த்த முதல் படம் குஷி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயக்குனர் ராஜேஷோடைய படங்கள் எல்லாமே ரொமான்டிக் காமெடியாக தான் இருக்குது. அந்த வரிசையில் இப்போது எஸ்.ஏ. சூர்யாவுடைய மாணவர் லக்ஷ்மண் ரொமான்டிக் காமெடி படம் ஒன்று தான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் ரோமியோ ஜூலியட். எஸ்.ஏ. சூர்யா படத்துடைய பாணி என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு த்ரில்லிங்கான படமாக இருந்தாலும் கொஞ்சம் சேட்டையான விஷயங்கள்லாம் அவர் படத்தில் வச்சிருப்பாரு. ஸோ அவருடைய மாணவர் எப்படி தன்னுடைய குருவோட பேரை அவர் காப்பாற்றிருக்காரா அப்படின்றத பார்க்கலாம். ரோமியோ ஜூலியட். ஜெயம் ரவி ஒரு ஜிம் கோச், ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஆளு. ஹன்சிகா மோட்வானி ஒரு ஏர் ஹோஸ்டஸ். அவங்க ரொம்ப வசதியாக வாழணும்னு நினைக்கிறவங்க. ஏன்னா அவங்க யார் ஆதரவுமே இல்லாமல் வளர்த்த ஒரு ஆள். ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்த உடனே பயங்கரமாக டக்குன்னு லவ்வில் விழுந்துடுறாங்க. ஹன்சிகா ஜெயம் ரவி ஒரு பணக்காரர் அப்படின்னு நினச்சி லவ் பண்ணுறாங்க. அவர் அப்படி இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீ ஒரு சாதாரண ஜிம் கோச், என்னால் உங்களெல்லாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜெயம் ரவி அவங்களுக்கு அன்பு தான் முக்கியம், பணம்லாம் முக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. அவங்க அந்த பாடத்தை கற்றுக்கிட்டாங்களா, இதெல்லாம் கடைசியாக ஒழுங்காக முடிஞ்சதா அப்படின்றத கிளைமேக்ஸில் கொஞ்சம் அப்படி கிளீஷேவா ஸ்லோவாக எடுத்துகிட்டு போனாலும் என்டர்டெய்னிங்காக சொல்லியிருக்கிற படம் தான் ரோமியோ ஜூலியட். ரோமியோ ஜூலியட்டா ஜெயம் ரவி ஹன்சிகா. ஜெயம் ரவி நடிப்புல எப்பயும் பெரிய குறையெல்லாம் இருந்தது கிடையாது. இந்த படமும் அதே மாதிரி தான். ஆனா அவரை விட செம்மையா ஸ்கோர் பண்ற ஒரு ஆள் ஹன்சிகா. ஹியூமர், ரொமான்ஸ்னு எல்லா எமோஷன்ஸையுமே செம்மையா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு டப்பிங் கொடுத்தவங்களுக்கும் ஸ்பெஷல் பாராட்டுகள். அவங்களும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. விடிவி கணேஷாவே வராது. அவருக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் போர் அடிக்குமா அப்படின்னு தோணுது. ஆனால் நல்லா தான் பண்ணியிருக்காரு. பூனம் பாஜ்வா சின்ன ரோல்ல சின்னதா வந்துட்டு போயிருக்காங்க. மற்றபடி பெருசா யாருக்கும் கதையில ஸ்கோப் கிடையாது. போனா எனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. வீட்ல யாருமே இல்ல. கேவலமான பையன் கிடைப்பா. ரோமியோ ஜூலியட் டெக்னிக்கலா செம்ம வெயிட்டான ஒரு படம். செகண்ட் ஹாஃப்ல பப்புல ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டை தவிர டி.இமானுடைய சில எல்லா பாடல்களும் பின்னணி இசையும் சூப்பரா இருக்கு. சவுந்தரராஜனுடைய கேமரா ரொமான்டிக் காமெடி படத்துக்கு தேவையான அந்த ஃபீல், அந்த கலரை சூப்பரா தந்திருக்கு. ஆண்டனியோட எடிட்டிங்ல படம் இன்னும் கூட ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படி கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் அப்படின்னு தோணுது. கதையில அப்ப 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? வேணாம்ல அப்ப கொடு. கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற ரெலவெண்டான ஒரு விஷயத்தை இயக்குனர் லக்ஷ்மண் கையில் எடுத்திருக்காரு. அதை நல்லா சொல்லவும் முயற்சி பண்ணியிருக்காரு. அது என்னமோ தெரியல, பொண்ணுங்களை திட்டுனாலே தியேட்டர்ல செம்மையா கை தட்டுறாங்க. ஹன்சிகா ஜெயம் ரவியை கழட்டி வர்றதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. அந்த சீக்வன்ஸ். ஜெயம் ரவி ஹன்சிகாவை வெறுப்பேற்றுறதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்றாரு. அந்த சீக்வன்ஸ். இப்படி படம் முழுக்க ஹியூமரஸா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அங்கங்க இயக்குனர் வச்சிருக்காரு. முன்னாடியே சொன்ன மாதிரி தன்னுடைய குரு எஸ்.ஏ. சூர்யாவையும் அங்கங்க இயக்குனர் ஞாபகப்படுத்துறாரு. ஆனா இந்த மாதிரி பிளஸ் எல்லாத்தையும் தாண்டி படத்துல இருக்கிற ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, படத்துல இருக்கிற பிரெடிக்டபிலிட்டி. தமிழ் சினிமா லாஜிக்க மீறாத ஒரு திரைக்கதை. ஆனா இதையும் தாண்டி படம் ஒரு பாசிட்டிவான ஃபீலை தான் உங்களுக்கு கொடுக்குது. பொண்ணே கிடையாது. ஸோ இந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் தந்திருந்தாலும் சின்ன பசங்க கூட சேர்ந்து பார்க்கக்கூடிய படமா இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட் யூ ஹாவ் டு டிசைட். ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா சிரிச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். இன்னும் சோறாக்கலையா? ரோமியோ ஜூலியட் படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த டண்டனகா அப்படின்ற ஒரு பாட்டு தான். பெரிய எதிர்பார்ப்போட தியேட்டர்ல போய் உக்காந்தா அந்த பாட்டில் வர அந்த டிஆர் டைலாக் எல்லாத்தையும் கட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. இன்னொரு விஷயமும் காமிச்சேன். படத்தில் பொண்ணுங்களுக்கு தர நிறைய டைலாக்ஸ் இருக்குது. ஆனால் படத்தை பார்க்க கும்பலாக நிறைய பொண்ணுங்க தான் வந்திருந்தாங்க. காலேஜை கட்டச்சிட்டு உட்காந்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, தமிழ் சினிமாவில் இந்த ரொமான்டிக் படங்கள்லாம் ஹீரோவுக்கு பேர் கார்த்திக் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. என்னோட பேருன்றதுனால சொல்ல, ஜஸ்ட் கவனிச்சேன். அது சொல்லுங்க சார். செல்ஃபி ரிவ்யூனா உன்னை பற்றி பேசக்கூடாது, தெரிஞ்சுதா? சாரி சார். படத்தை பற்றி பேசியாச்சுல, அடுத்த படத்துக்கு போகலாம், கிளம்பு. ஓகே, கடமை என்னை அழைக்கிறது, அதனால நம்ம அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகே, பாய். டண்டனக்கா நக்கா 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 டண்டனக்கா நக்கா.